விட போட்டியில நான் அக்கினி இறக்குறேன் இல்லையா? நீங்க முதல்ல இறக்குங்க, பின்னாடி நான் இறக்குறேன். ஒரு 3.5 வருஷம் ஜபங்க. நீங்க ஜபம்னு வச்சா 3.5 வருஷம். ஆனா அந்த 3.5 வருஷம் ஒரு ஊழியம் செய்யல, அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லல. நாம எப்படி ஊழியம் செய்யறோம்? எலியா மாதிரி ஊழியம் செய்யணும்னு ஆசை, தேவ சித்தத்தை செய்கிறோமா? எலியா 3.5 வருஷமா ஒரு ஊழியம் இல்லை, ஒரு ஊழியம் இல்லை. எலியாவுக்கு ஒளிந்து கொண்டு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்றாரு. சாரபாத் விதை வீட்டு அந்த விதைக்கு சாரபாத் ஊருக்கு போக சொல்றாரு, அங்க ஒரு விதை விட்டு சாப்பாடு கொடுத்து, அவ்வளவுதான். இந்த 3.5 வருஷமா கர்த்தர் எலியாவை மறந்துடல. இந்த 3 வருஷமா எலியாவுக்கு கர்த்தர் சோறு போடாம இல்ல. 3 வருஷமா எலியாவுக்கு எந்த வியாதியோ பலவி எதுவுமே இல்லை. கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க அவரை. ஒருவேளை நீங்க ஒரு ஊழியம் செய்யாம இருக்கிறீங்களா? நல்லா ஜெபம் பண்ணுங்க. 3 வருஷமா ஒரு 10 வருஷம் ஆச்சு ஊழியம் செய்யுங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த மூங்கில குறித்து சொல்லுவாங்க, இந்த மூங்கில் மரம் செடியா நடும்போது என்ன பண்ணதான்? உடனே வளராதான். ஏறத்தாழ 4 ஆண்டுகள் அது நல்ல வேற பூமியில விட்டுருமா.